மூலமாக முன்னாடியே அதை வீழ்த்திடணும் கீழேன்னு சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் சதி செய்யறாங்க. நான் எம்டியும் சீஃப் ஜெனரல் மேனேஜரையும் சொல்றேன், சரியா? அது நீங்க எதையாவது திரிச்சு போட்டுறப்படாதுங்கிறதுக்காக. ஜெனரல் மேனேஜர், சீஃப் ஜெனரல் மேனேஜர் லிவிங்ஸ்டன், எம்டி சித்திக். அவங்க மாண்பமை நீதிபதி கேட்ட கேள்வியை நிரூபிக்கும் வண்ணம் they have been targeting these two temples. சரி, இந்த ரெண்டு கோவிலும் 1895 இருக்கு. அப்படின்னா இது என்ன? ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். சொந்த வீடாவே இருந்தாலும் 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாம இடிக்க முடியாது, நாம தொடக்கூடாது, ஏன்னா அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறத சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் எப்படி இந்த ரெண்டு கோவிலையும் இடிக்கலாம்? ஆகவே நமக்கு தெளிவா தெரியுது இது என்ன, அதுல அவங்க என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல போறாங்க. இதுக்கு பேரு சாத்தான் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்களா, இல்ல வேற ஏதாவது சொல்லுவாங்களா தெரியல எனக்கு. அதனால இந்த இடத்துல அவர்கள் இதே மாதிரி ஒரு கோவிலா, ஏன்னா நீதி அரசர் ஒன்றும் சும்மா கேட்கல. நம்ம விருகம்பாக்கத்துல சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில், அப்பவும் அந்த கோவில் பிரச்சனைக்காக போராடுறதுக்கு நான் போயிருந்தேன் ஹிந்து பக்தர்களோட சேர்ந்து. அங்கேயும் இவங்க அந்த கோவிலை இடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க சிஎம்ஆர்எல். ஹிந்து பக்தர்களுடைய கோபத்தின் காரணமா அது மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்று இடம் இருக்கே, பக்கத்துல இருக்கு, ஜஸ்ட் வித்தின் 1 feet. இந்த கோபுரத்துல இருந்து ஒரு அடி அண்ணண்ட போனா வெறும் இடம், காலி இடம், யாருக்கும் தொந்தரவு இல்லை. அதுல ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்டிங் இஸ் வெரி மச் ஃபீசிபிள். அப்படி இருக்கிறத நான் கேட்கிறேன், சர்ச் பார்க்கல செயின்ட் தெரசா இது இருக்குங்கிறதுக்காக மாத்தினீங்களா இல்லையா மாற்றுப்பாதை? இந்துக்கள்னா இழிச்சவாயனா இந்த தேசத்துல? இந்து கோவில்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? சித்திக் பண்ணுவாரா? லிவிங்ஸ்டன் பண்ணுவாரா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க இல்ல நாங்க போட்ட பாதையிலே தான் போவோம் நூலு பிடிச்சாப்புலன்னு நடக்கல. சர்ச் பார்க்கல செயின்ட் தெரசா இதுக்கு பாதுகாப்பு இது பாதிப்பு இல்லாமல் இடத்த ஷிஃப்ட் பண்ணி இருக்காங்க. இதுல ஷிஃப்ட் பண்றதுக்கும் அலைன்மெண்ட் எல்லாம் எதுவும் மாற்றவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கோபுரத்தை விட்டுட்டு அண்ணண்ட ஸ்டேஷன் போடலாம். ஆகவே வேணும்னே இந்த சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் இதை கோவிலை இங்க இருந்து அப்புறப்படுத்தணும். அப்படின்னா அவங்க என்ன கடமைக்காக செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாதாரண ஆள், என்ன அவர்களோட என்ன கடமையை நிறைவேற்றுறதுக்கு செய்யறாங்கன்னு. ஆனா உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தெளிவா கேட்டிருக்கார், ஒய் ஹிந்து டெம்பிள்ஸ் ஆர் டார்கெட்டட் பை சிஎம்ஆர்எல் அப்படின்னு. ஆகவே சிஎம்ஆர்எல் 6-7 கோவில்களை இந்த மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரி, இது தவிர சத்யன் தேட்டரோட கார் பார்க் இருக்கா, அதுவும் காலியா இருக்கு. ஏன் அங்க ஸ்டேஷன் வச்சுக்கோ, இங்க இந்த கோவில் தான் இடிப்பேன், அது என்னோட கடமை. என்ன கடமை தெரியாது எனக்கு, அது சித்திகிட்ட கேட்கணும், லிவிங்ஸ்டன்ட்ட கேட்கணும். அது எங்க கடமை கோவில் இடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த கோவிலை தொடாமல், ஏன்னா இட் இஸ் a ஹெரிட்டேஜ் பில்டிங், 200 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு 100 வருஷத்துக்கு மேல போனா சொந்த வீடு, என் வீடா இருந்தா 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் இடிக்க முடியாது. இட்ஸ் a ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறத இந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்தின் ஆணை இருக்கு, வாட்டர் பாடிஸ நீங்க தொட முடியாது. இந்த ரத்தன விநாயகர் கோயில் பக்கத்துல இந்த மிஷின் நிப்பாட்டி இருக்காங்களே, அது வாட்டர் பாடியா இல்லையா? சென்னை நகர்ல எத்தனை வாட்டர் பாடியில வீடு இருக்குது தெரியுமா? இப்ப அராஜகம். நீதி கட்சி ஆட்சியில இருந்து சொல்றேன் நான், 1923 அப்பதான் இந்த மாம்பலம் டி நகர் பிளான் போட் 1923. ஆமா, அந்த மாதிரியா நீதி கட்சி போன்ற ஹிந்து விரோத வெள்ளக்காரன் கைக்கூலிகள் செஞ்சது. அதுக்காக சொல்றேன் நான், உங்களுக்கு ஞாபகம் வரணும்ல. நீங்க யாரோ ஒருத்தர நீதி கட்சின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு. இப்ப நம்ம நண்பர் சண்முகம் அவர்கள் ஒரு நீதி கட்சி வச்சிருக்காரு, நீங்க அதுன்னு தப்பா நினைச்சிருப்படாதுங்கிறதுக்காக
இந்த வெள்ளக்காரன் கைக்கூலியா இருந்த நீதி கட்சின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன, நமக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காக. ஆகவே அந்த மாதிரியாக இன்னைக்கு சென்னை நகரே வந்து மழை பெய்தால் டிரைனேஜுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. குளத்தூர்னா உதாரணத்துக்கு சொல்றேன், என் ஞாபகத்தில் இருக்கிறதுனால. நீங்க குளத்தூர் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. குளத்தூர்னா மக்கள் குளத்துல இருக்காங்க, வீட்டுல போட்டுல போய் மீன் பிடிக்கலாம், அந்த மாதிரியான நிலைமை. அங்க இப்ப இந்த வாட்டர் பாடியை ரெஸ்டோர் பண்ணணுமா இல்ல அந்த இடத்துல ஸ்டேஷன் கட்டணுமா வாட்டர் பாடியில? ஆகவே 100% திட்டமிட்ட ரீதியில டார்கெட்டட், மறுபடியும் சொல்றேன், டார்கெட்டட்ங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணியிருக்கிறது? நீதி அரசர், ஹெச் ராஜா இல்ல. ஹெச் ராஜான்னா அரசர், அதனால அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹெச் ராஜா கேட்கல, நீதி அரசர் கேட்கிறாரு. Why Hindu temples are targeted by CMRL? ஆகவே அதுக்கு மிஸ்டர் சித்திக்கும் மிஸ்டர் லிவிங்ஸ்டனும் பதில் சொல்லணும். பப்ளிக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் யாரை வேணா கேட்க மாட்டேன், கோயில் இடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா? அறநிலைத்துறை அதிகாரிகள் எங்கள்கிட்ட சொல்றாங்க. இது என்ன, நாம என்ன இப்ப பாகிஸ்தான்ல இருக்கோமா இல்ல அரபு நாட்டுல இருக்கோமா? என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? ஆகவே ரொம்ப பிளைனா தெரியுது. ஃபார் நேக்கட் ஐ எந்த விதமான ஆராய்ச்சியும் தேவையில்லை. இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக அங்க போட்டா உங்களுக்கு என்ன கேடு, என்ன கேடு? ஆகவே திட்டமிட்ட ரீதியில ஹிந்து டெம்பிள்ஸ் விச் ஆர் ஹெரிட்டேஜ் பில்டிங் ஆர் பீயிங் டார்கெட்டட் பை மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டன். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியா மாத்தணும். அதோடு இல்ல, நீதிமன்றத்துல இவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்க டெஸ்டிங்க்கு மண் எடுக்கிறத தவிர வேற வேலை பண்ணலன்னு. வேற வேலை பண்ணலைன்னா இந்த மிஷின் ஏன் இங்க இருக்கு? இல்லைன்னா நம்ம வந்து இந்த கோவில் பக்தர்களை கூப்பிட்டு நம்மளே டிஸ்மேண்டில் பண்ணிடலாமா? நல்லா இருக்காது. ஐ எம் நாட் ஃபார் இட். நாமளே செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள, ஏன்னா நேற்று ராத்திரி திருட்டுத்தனமா மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டனுடைய ஆட்கள் நேற்று ராத்திரி திருட்டுத்தனமா வேலை பார்த்திருக்காங்க. இங்க நடந்தது ராத்திரி 12 மணிக்கு மேல. ஏன் திருட்டுத்தனமா பண்றீங்க? திருட்டுத்தனமா இந்து கோவில்களை காலி பண்ணிடணுமா? அதுவும் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய திட்டமிட்டது, டார்கெட்டட், as the honorable judge has rightly observed. என் வார்த்தை இல்ல. why Hindu temples are targeted. நீதிமன்றத்துல சேர்ல உட்கார்ந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஆகவே அதுல மிஸ்டர் சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் தங்களை ஈடுபடுத்திக்க வேண்டாம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. அங்க தள்ளிக்கணும், அவ்வளவுதான். நம்ம சிஎம்ஆர்எல்டைய மேனேஜிங் டைரக்டருக்கும் இது இங்க அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்கும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதனால காவல்துறையினரும் யாராவது ராத்திரில, காவல்துறையோட பிரதான பணி என்ன, திருட்டுத்தனமா எது நடந்தாலும் பிடிக்கணும், திருட்டுத்தனமா வேலை பண்ணாலும் கைது பண்ணணும். அதனால ராத்திரில இப்ப போலீஸ் செக்யூரிட்டி போட்டு சிஎம்ஆர்எல்ல இருந்து யாரும் திருட்டுத்தனமா இங்க வந்து வேலை பார்க்கப்படாதுங்கிறத காவல்துறை வந்து என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த கோவிலோட நிலத்துல தான் ஸ்டேஷனே அமையுது, ரயில் தடமும் போகுது. 75% எனக்கு ஒன்றும் சென்னை சிஎம்ஆர்எல்க்கு கீழே ஏதாவது மசூதி இடம் எடுத்திருக்காங்களா, சர்ச்சு இடம் எடுத்திருக்காங்களா? இது வந்து இந்த சர்ச் பார்க்கு அதுல தடம் மாத்திருக்கீங்கல்ல. அப்ப இட் இஸ் டோட்டலி ஆன்டி ஹிந்து ஆக்டிவிட்டின்னு கூட சொல்ல காரணம் இருக்கு. ஏன்னா நீங்க எடுத்து வாங்க, அதாவது இவங்க எடுத்திருக்கிறது எல்லாமே கோவில்கள், கோவில் நிலங்கள், சர்ச் இடம் எடுக்கல, மசூதி இடம் எடுக்கல, அனாவசியமா
ஹெச் ராஜா மத ரீதியா பேசினார் அப்படின்னு தூண்டாதீங்க. நீங்க எடுத்தது அத்தனையுமே கோவில் இடங்கள். இந்த இடத்தை, இந்த ஸ்டேஷனுக்கு 75% இந்த கோவில் நிலம் எடுத்திருக்கீங்க. இந்த கோவில் நன்றி கெட்டவங்க, நன்றி கெட்டவர்கள். இந்த கோவில் நிலத்தை எடுத்துட்டு அந்த கோவிலை இடிக்க நினைக்கிறதா? பக்கத்துல இடம் இருக்குல்ல, பக்கத்துல இருக்கு, அங்க கொண்டு போங்கிறோம். நீங்க வந்தாலும் மக்களை ஏமாத்தாதீங்க. மக்கள் ஃபெசிலிட்டிக்காக நீங்க செய்யல. ஏன்னா நீங்க வந்து எனக்கு அறிக்கை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை. மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டன் எத்தனை சர்ச் இடங்கள் எடுத்திருக்கீங்க, எத்தனை மசூதி இடங்கள் எடுத்திருக்கீங்க, எத்தனை கோவில் இடங்கள் எடுத்திருக்கீங்க. அதுவும் இது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர், மோர் தேன் 100 years ஓல்டு. ரெண்டாவது, அந்த மிஷின் நிறுத்தி இருக்கிற இடம் வாட்டர் பாடி, அதுல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் நேர்மையா பகல்ல செய்ய முடியாதுன்னு சிஎம்ஆர்எல் திருட்டுத்தனமா ராத்திரில வேலை பார்க்கறாங்க. பாருங்க, பட் ரோட்ல மசூதி இருந்ததுனால ஆல்டர்னேட் சைட்டுக்காக 7 அடுக்கு பில்டிங் அடிக்கிறாங்க. ஏன் மசூதினா அப்படி பண்ணுவீங்க, கோவில்னா உங்களுக்கு? அதனாலதான் நீதியரசர் கேட்டார். நான் கேட்கல, நான் அப்படி வார்த்தையே கேட்கல. Why Hindu temples are targeted? யார் கேட்டது? again and again I am telling, ஜஸ்டிஸ் கேட்டிருக்காரு சேர்ல உட்கார்ந்து. அதுல இருந்து தெரியுது இந்த சிஎம்ஆர்எல் is working against Hindu temples and Hindu temples alone. That is my charge against Mr. Siddiq, against Mr. Livingston. திட்டமிட்ட ரீதியில ஹிந்து கோவில்களை டார்கெட் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி காட்டீங்கன்னா பக்கத்தில் காலி இடம், அதுல கட்டலாம்ல. நாங்க ஒன்னும் அலைன்மெண்ட மாத்துன்னு சொல்லல. ஆனா நீங்க அலைன்மெண்ட மாத்தி மசூதியை காப்பாத்துறதுக்காக 7 அடுக்கு மாடி கட்டடத்தை சித்திக் இடிச்சிருக்கார், லிவிங்ஸ்டன் இடிச்சிருக்கார் பட் ரோட்ல. அதனால இது நியாயமான இந்துக்களோட கோரிக்கை. அனாவசியமா சென்னை நகர கொந்தளிப்பில் கொண்டு போக வேண்டாம் என இந்த அதிகாரிகளை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. பார்க்கலாம். முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்த கோயிலோட 325 and 328 அன்னை தெரசா இங்க ஒயிட்ஸ் ரோடுல இருக்கிற ரத்ன விநாயகர் கோவிலையும் துர்க்கையம்மன் கோயிலையும் மாண்பமை நீதிபதி உயர் நீதிமன்றத்துல சிஎம்ஆர்எல் கிட்ட கேட்ட கேள்வியை நிரூபிக்கிற மாதிரி அவர் என்ன கேட்டிருக்கார்? ஒய் டெம்பிள்ஸ் ஆர் டார்கெட்டட். இது ஹெச் ராஜாவோட வார்த்தை இல்ல, இது யாரோட வார்த்தை? நீதியரசரோட வார்த்தை. ஒய் ஹிந்து டெம்பிள்ஸ் எலோன் ஆர் டார்கெட்டட் அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ ஊடக நண்பர்கள் எல்லாரும் இங்கே ஸ்பாட்ல இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கத்து இடம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோடது, காலியா தானே இருக்கு. இங்க போடுற ஸ்டேஷனை ஏன் அங்க போட முடியாது? அப்ப அதுல இருந்தே என்ன தெரியுது, இந்த சிஎம்ஆர்எல் எம்டி அவர் பேர் என்ன, சித்திக், சிஎம்ஆர்எல் எம்டி சித்திக்கும் சீஃப் ஜெனரல் மேனேஜர் லிவிங்ஸ்டனும் மாண்பமை நீதிபதி கேட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி ஒய் டெம்பிள்ஸ் எலோன் ஆர் டார்கெட்டட் அப்ப நீதிபதி அர்த்தத்தோட தான் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த பக்கத்துல வெறும் இடம் இருக்கு, அந்த வெறும் இடத்துல இவங்க ஸ்டேஷன் போடலாமா இல்லையா? போடலாம். ஆனா வேண்டுமென்றே இங்க
இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இங்க இருக்கிற இந்த மிஷினரிஸை எடுத்துடணும், இல்லைன்னா பெரிய அளவுல போராட்டம் வரும். ஏனென்றால் அந்த கோவில் எப்படியாவது இந்த மிஷினரியினுடைய அதிர்வுகளின் மூலமாக முன்னாடியே அதை வீழ்த்திடணும் கீழேன்னு சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் சதி செய்யறாங்க. நான் எம்டியும் சீஃப் ஜெனரல் மேனேஜரையும் சொல்றேன், சரியா? அது நீங்க எதையாவது திரிச்சு போட்டுறப்படாதுங்கிறதுக்காக. ஜெனரல் மேனேஜர், சீஃப் ஜெனரல் மேனேஜர் லிவிங்ஸ்டன், எம்டி சித்திக். அவங்க மாண்பமை நீதிபதி கேட்ட கேள்வியை நிரூபிக்கும் வண்ணம் they have been targeting these two temples. சரி, இந்த ரெண்டு கோவிலும் 1895 இருக்கு. அப்படின்னா இது என்ன? ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். சொந்த வீடாவே இருந்தாலும் 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாம இடிக்க முடியாது, நாம தொடக்கூடாது, ஏன்னா அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறத சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் எப்படி இந்த ரெண்டு கோவிலையும் இடிக்கலாம்? ஆகவே நமக்கு தெளிவா தெரியுது இது என்ன, அதுல அவங்க என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல போறாங்க. இதுக்கு பேரு சாத்தான் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்களா, இல்ல வேற ஏதாவது சொல்லுவாங்களா தெரியல எனக்கு. அதனால இந்த இடத்துல அவர்கள் இதே மாதிரி ஒரு கோவிலா, ஏன்னா நீதி அரசர் ஒன்றும் சும்மா கேட்கல. நம்ம விருகம்பாக்கத்துல சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில், அப்பவும் அந்த கோவில் பிரச்சனைக்காக போராடுறதுக்கு நான் போயிருந்தேன் ஹிந்து பக்தர்களோட சேர்ந்து. அங்கேயும் இவங்க அந்த கோவிலை இடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. சிஎம்ஆர்எல் ஹிந்து பக்தர்களுடைய கோபத்தின் காரணமா அது மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்று இடம் இருக்கே, பக்கத்துல இருக்கு, ஜஸ்ட் வித்தின் 1 feet. இந்த கோபுரத்துல இருந்து ஒரு அடி அண்ணண்ட போனா வெறும் இடம், காலி இடம், யாருக்கும் தொந்தரவு இல்லை. அதுல ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்டிங் இஸ் வெரி மச் ஃபீசிபிள். அப்படி இருக்கிறத நான் கேட்கிறேன், சர்ச் பார்க்கல செயின்ட் தெரசா இது இருக்குங்கிறதுக்காக மாட்டினீங்களா இல்லையா மாற்றுப்பாதை? இந்துக்கள்னா எழுச்சவாயனா இந்த தேசத்துல? இந்து கோவில்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? சித்திக் பண்ணுவாரா? லிவிங்ஸ்டன் பண்ணுவாரா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க இல்ல நாங்க போட்ட பாதையிலே தான் போவோம் நூலு பிடிச்சாப்புலன்னு நடக்கல. சர்ச் பார்க்கல செயின்ட் தெரசா இதுக்கு பாதிப்பு இல்லாமல் இடத்த ஷிஃப்ட் பண்ணி இருக்காங்க. இதுல ஷிஃப்ட் பண்றதுக்கும் அலைன்மெண்ட் எல்லாம் எதுவும் மாத்தவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கோபுரத்தை விட்டுட்டு அண்ணண்ட ஸ்டேஷன் போடலாம். ஆகவே வேணும்னே இந்த சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் இதை கோவிலை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அப்படின்னா அவங்க என்ன கடமைக்காக செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாதாரண ஆள், என்ன அவர்களோட என்ன கடமையை நிறைவேற்றுறதுக்கு செய்யறாங்கன்னு. ஆனா உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தெளிவா கேட்டிருக்கார், why Hindu temples are targeted by CMRL அப்படின்னு. ஆகவே சிஎம்ஆர்எல் 6-7 கோவில்களை இந்த மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரி, இது தவிர சத்யன் தேட்டரோட கார் பார்க் இருக்கா, அதுவும் காலியா இருக்கு. ஏன் அங்க ஸ்டேஷன் வச்சுக்கோ, இங்க இந்த கோவில் தான் இடிப்பேன், அது என்னோட கடமை. என்ன கடமை தெரியாது எனக்கு, அது சித்திகிட்ட கேட்கணும், லிவிங்ஸ்டன்ட்ட கேட்கணும். அது எங்க கடமை கோவில் இடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த கோவிலை தொடாமல், ஏன்னா இட் இஸ் அ ஹெரிட்டேஜ் பில்டிங், 200 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு 100 வருஷத்துக்கு மேல போனா சொந்த வீடு என் வீடா இருந்தா 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் இடிக்க முடியாது. இட்ஸ் அ ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறத இந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்தின் ஆணை இருக்கு, வாட்டர் பாடிஸ நீங்க தொட முடியாது. இந்த ரத்தன விநாயகர் கோயில் பக்கத்துல இந்த மிஷின் நிப்பாட்டி இருக்காங்களே, அது வாட்டர் பாடியா இல்லையா? சென்னை நகர்ல எத்தனை வாட்டர் பாடியில வீடு இருக்குது தெரியுமா? இப்ப அராஜகம். நீதி கட்சி ஆட்சியில இருந்து சொல்றேன் நான், 1923 அப்பதான் இந்த மாம்பலம் டி நகர் பிளான் போட் 1923. ஆமா, அந்த மாதிரியா நீதி கட்சி போன்ற ஹிந்து விரோத வெள்ளக்காரன் கைக்கூலிகள் செஞ்சது. அதுக்காக சொல்றேன் நான், உங்களுக்கு ஞாபகம் வரணும்ல. நீங்க யாரோ ஒருத்தர நீதி கட்சின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு இப்ப நம்ம
நண்பர் சண்முகம் அவர்கள் ஒரு நீதி கட்சி வச்சிருக்காரு. நீங்க அதுன்னு தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த வெள்ளக்காரன் கைக்கூலியா இருந்த நீதி கட்சின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன, நமக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காக. ஆகவே அந்த மாதிரியாக இன்னைக்கு சென்னை நகரே வந்து மழை பெய்தால் டிரைனேஜுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. குளத்தூர்னா உதாரணத்துக்கு சொல்றேன், என் ஞாபகத்தில் இருக்கிறதுனால. நீங்க குளத்தூர் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. குளத்தூர்னா மக்கள் குளத்துல இருக்காங்க, வீட்டுல போட்டுல போய் மீன் பிடிக்கலாம், அந்த மாதிரியான நிலைமை. அங்க இப்ப இந்த வாட்டர் பாடியை ரெஸ்டோர் பண்ணணுமா இல்ல அந்த இடத்துல ஸ்டேஷன் கட்டணுமா வாட்டர் பாடியில? ஆகவே 100% திட்டமிட்ட ரீதியில டார்கெட்டட். மறுபடியும் சொல்றேன், டார்கெட்டட்ங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணியிருக்கிறது? நீதி அரசர், ஹெச் ராஜா இல்ல. ஹெச் ராஜான்னா அரசர், அதனால அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹெச் ராஜா கேட்கல, நீதி அரசர் கேட்கிறாரு. why Hindu temples are targeted by CMRL? ஆகவே அதுக்கு மிஸ்டர் சித்திக்கும் மிஸ்டர் லிவிங்ஸ்டனும் பதில் சொல்லணும். பப்ளிக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் யாரை வேணா கேட்க மாட்டேன், கோயில் இடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா? அறநிலைத்துறை அதிகாரிகள் எங்கள்கிட்ட சொல்றாங்க. இது என்ன, நாம என்ன இப்ப பாகிஸ்தான்ல இருக்கோமா இல்ல அரபு நாட்டுல இருக்கோமா? என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? ஆகவே ரொம்ப பிளைனா தெரியுது. ஃபார் நேக்கட் ஐ எந்த விதமான ஆராய்ச்சியும் தேவையில்லை. இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக அங்க போட்டா உங்களுக்கு என்ன கேடு, என்ன கேடு? ஆகவே திட்டமிட்ட ரீதியில ஹிந்து டெம்பிள்ஸ் விச் ஆர் ஹெரிட்டேஜ் பில்டிங் ஆர் பீயிங் டார்கெட்டட் பை மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டன். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியா மாத்தணும். அதோட இல்ல, நீதிமன்றத்தை இவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்க டெஸ்டிங்க்கு மண் எடுக்கிறத தவிர வேற வேலை பண்ணலன்னு. வேற வேலை பண்ணலைன்னா இந்த மிஷின் ஏன் இங்க இருக்கு? இல்லைன்னா நம்ம வந்து இந்த கோவில் பக்தர்களை கூப்பிட்டு நம்மளே டிஸ்மேண்டில் பண்ணிடலாமா? நல்லா இருக்காது. ஐ எம் நாட் ஃபார் இட். நாமளே செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள, ஏன்னா நேற்று ராத்திரி திருட்டுத்தனமா மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டனுடைய ஆட்கள் நேற்று ராத்திரி திருட்டுத்தனமா வேலை பார்த்துருக்காங்க. இங்க நடந்ததா ராத்திரி 12 மணிக்கு மேல. ஏன் திருட்டுத்தனமா பண்றீங்க? திருட்டுத்தனமா இந்து கோவில்களை காலி பண்ணிடணுமா? அதுவும் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய திட்டமிட்டது, டார்கெட்டட். as the honorable judge has rightly observed. என் வார்த்தை இல்ல, why Hindu temples are targeted. நீதிமன்றத்துல சேர்ல உட்கார்ந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஆகவே அதுல மிஸ்டர் சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் தங்களை ஈடுபடுத்திக்க வேண்டாம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி. அங்க தள்ளிக்கணும், அவ்வளவுதான். நம்ம சிஎம்ஆர்எல்டைய மேனேஜிங் டைரக்டருக்கும் இது இங்க அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்கும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதனால காவல்துறையினரும் யாராவது ராத்திரில, காவல்துறையோட பிரதான பணி என்ன, திருட்டுத்தனமா எது நடந்தாலும் பிடிக்கணும், திருட்டுத்தனமா வேலை பண்ணாலும் கைது பண்ணணும். அதனால ராத்திரில இப்ப போலீஸ் செக்யூரிட்டி போட்டு சிஎம்ஆர்எல்ல இருந்து யாரும் திருட்டுத்தனமா இங்க வந்து வேலை பார்க்கப்படாதுங்கிறத காவல்துறை வந்து என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த கோவிலோட நிலத்துல தான் ஸ்டேஷனே அமையுது, ரயில் தடமும் போகுது. 75%. எனக்கு ஒன்றும் சென்னை சிஎம்ஆர்எல்க்கு கீழே ஏதாவது மசூதி இடம் எடுத்திருக்காங்களா, சர்ச்சு இடம் எடுத்திருக்காங்களா? இது வந்து இந்த சர்ச் பார்க்கு அதுல தடம் மாத்திருக்கீங்கல்ல. அப்ப இட் இஸ் டோட்டலி ஹிந்து ஆன்டி ஹிந்து ஆக்டிவிட்டின்னு கூட சொல்ல காரணம் இருக்கு. ஏன்னா நீங்க எடுத்து வாங்க,
அதாவது இவங்க எடுத்திருக்கிறது எல்லாமே கோவில்கள், கோவில் நிலங்கள். சர்ச் இடம் எடுக்கல, மசூதி இடம் எடுக்கல. அனாவசியமா ஹெச் ராஜா மத ரீதியா பேசினார் அப்படின்னு தூண்டாதீங்க. நீங்க எடுத்தது அத்தனையுமே கோவில் இடங்கள். இந்த இடத்தை, இந்த ஸ்டேஷனுக்கு 75% இந்த கோவில் நிலம் எடுத்திருக்கீங்க. இந்த கோவில் நன்றி கெட்டவங்க, நன்றி கெட்டவர்கள். இந்த கோவில் நிலத்தை எடுத்துட்டு அந்த கோவிலை இடிக்க நினைக்கிறதா? பக்கத்துல இடம் இருக்குல்ல, பக்கத்துல இருக்கு, அங்க கொண்டு போங்கிறோம். நீங்க வந்தாலும் மக்களை ஏமாத்தாதீங்க. மக்கள் ஃபெசிலிட்டிக்காக நீங்க செய்யல. ஏன்னா நீங்க எனக்கு அறிக்கை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை. மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டன் எத்தனை சர்ச் இடங்கள் எடுத்திருக்கீங்க, எத்தனை மசூதி இடங்கள் எடுத்திருக்கீங்க, எத்தனை கோவில் இடங்கள் எடுத்திருக்கீங்க. அதுவும் இது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர், மோர் தேன் 100 இயர்ஸ் ஓல்டு. ரெண்டாவது, அந்த மிஷின் நிறுத்தி இருக்கிற இடம் வாட்டர் பாடி, அதுல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் நேர்மையா பகல்ல செய்ய முடியாதுன்னு சிஎம்ஆர்எல் திருட்டுத்தனமா ராத்திரில வேலை பார்க்கறாங்க. பாருங்க, பட் ரோட்ல மசூதி இருந்ததுனால ஆல்டர்னேட் சைட்டுக்காக 7 அடுக்கு பில்டிங் அடிக்கிறாங்க. ஏன் மசூதினா அப்படி பண்ணுவீங்க, கோவில்னா உங்களுக்கு? அதனாலதான் நீதியரசர் கேட்டார். நான் கேட்கல, நான் அப்படி வார்த்தையே கேட்கல. Why Hindu temples are targeted? யார் கேட்டது? again and again I am telling. ஜஸ்டிஸ் கேட்டிருக்காரு சேர்ல உட்கார்ந்து. அதுல இருந்து தெரியுது இந்த CMRL is working against Hindu temples and Hindu temples alone. That is my charge against Mr. Siddiq, against Mr. Livingston. திட்டமிட்ட ரீதியில ஹிந்து கோவில்களை டார்கெட் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி காட்டினா பக்கத்துல காலி இடம், அதுல கட்டலாம்ல. நாங்க ஒன்னும் அலைன்மெண்ட மாத்துன்னு சொல்லல. ஆனா நீங்க அலைன்மெண்ட மாத்தி மசூதியை காப்பாத்துறதுக்காக 7 அடுக்கு மாடி கட்டடத்தை சித்திக் இடிச்சிருக்கார், லிவிங்ஸ்டன் இடிச்சிருக்கார் பட் ரோட்ல. அதனால இது நியாயமான இந்துக்களோட கோரிக்கை. அனாவசியமா சென்னை நகர கொந்தளிப்பில் கொண்டு போக வேண்டாம் என இந்த அதிகாரிகளை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. பார்க்கலாம். நாலு காப்பி இருக்கு, வேணும்னா மறுபடியும் தலைக்கறி கடிச்சு அதனால பயப்படுவாங்க. உங்களுக்கு தரேன். இல்ல ரெண்டு இல்ல ஒண்ணு
325 and 328. சர்ச் பார்க்ல தெரசா சர்ச்சுக்காக ரூட்டை மாத்தினவா ரூட்டை மாத்தினவா அன்னை தெரசா இருக்காமா ஒயிட் ரோட் இங்க ஒயிட்ஸ் ரோடுல இருக்கிற ரத்தின விநாயகர் கோவிலையும் துர்க்கையம்மன் கோயிலையும் மாண்பமை நீதிபதி உயர் நீதிமன்றத்துல சிஎம்ஆர்எல் கிட்ட கேட்ட கேள்வியை நிரூபிக்கிற மாதிரி அவர் என்ன கேட்டிருக்கார்? ஒய் டெம்பிள்ஸ் ஆர் டார்கெட்டட். இது ஹெச் ராஜாவோட வார்த்தை இல்ல, இது யாரோட வார்த்தை? நீதி அரசரோட வார்த்தை. ஒய் ஹிந்து டெம்பிள்ஸ் எலோன் ஆர் டார்கெட்டட் அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ ஊடக நண்பர்கள் எல்லாரும் இங்கே ஸ்பாட்ல இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த பக்கத்து இடம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோடது காலியா தானே இருக்கு. இங்க போடுற ஸ்டேஷனை ஏன் அங்க போட முடியாது? அப்ப அதுல இருந்தே என்ன தெரியுது, இந்த சிஎம்ஆர்எல்டைய எம்டி அவர் பேர் என்ன, சித்திக். சிஎம்ஆர்எல் எம்டி சித்திக்கும் சீஃப் ஜெனரல் மேனேஜர் லிவிங்ஸ்டனும் மாண்பமை நீதிபதி கேட்ட கேள்விக்கு ஏத்த மாதிரி ஒய் டெம்பிள்ஸ் எலோன் ஆர் டார்கெட்டட் அப்ப நீதிபதி அர்த்தத்தோட தான் கேட்டிருக்காரு. ஏன்னா இந்த பக்கத்துல வெறும் இடம் இருக்கு, அந்த வெறும் இடத்துல இவங்க ஸ்டேஷன் போடலாமா இல்லையா? போடலாம். ஆனா வேண்டுமென்றே இங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இங்க இருக்கிற இந்த மிஷினரிஸை எடுத்துடணும், இல்லைன்னா பெரிய அளவுல போராட்டம் வரும். ஏனென்றால் அந்த கோவில் எப்படியாவது இந்த மிஷினரியினுடைய அதிர்வுகளின் மூலமாக முன்னாடியே அதை வீழ்த்திடணும் கீழன்னு சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் சதி செய்யறாங்க. நான் எம்டியும் சீஃப் ஜெனரல் மேனேஜரையும் சொல்றேன், சரியா? அது நீங்க எதையாவது திரிச்சு போட்டுறப்படாதுங்கிறதுக்காக. ஜெனரல் மேனேஜர், சீஃப் ஜெனரல் மேனேஜர் லிவிங்ஸ்டன், எம்டி சித்திக், அவங்க மாண்பமை நீதிபதி கேட்ட கேள்வியை நிரூபிக்கும் வண்ணம் they have been targeting these two temples. சரி, இந்த ரெண்டு கோவிலும் 1895 இருக்கு. அப்படின்னா இது என்ன? ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். சொந்த வீடாவே இருந்தாலும் 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாம இடிக்க முடியாது, நாம தொடக்கூடாது, ஏன்னா அது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறத சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் எப்படி இந்த ரெண்டு கோவிலையும் இடிக்கலாம்? ஆகவே நமக்கு தெளிவா தெரியுது இது என்ன, அதுல அவங்க என்ன வார்த்தையெல்லாம் சொல்ல போறாங்க. இதுக்கு பேரு சாத்தான் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்களா இல்ல வேற ஏதாவது சொல்லுவாங்களா தெரியல எனக்கு. அதனால இந்த இடத்துல அவர்கள் இதே மாதிரி ஒரு கோவிலா, ஏன்னா நீதி அரசர் ஒன்றும் சும்மா கேட்கல. நம்ம விருகம்பாக்கத்துல சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில், அப்பவும் அந்த கோவில் பிரச்சனைக்காக போராடுறதுக்கு நான் போயிருந்தேன் ஹிந்து பக்தர்களோட சேர்ந்து. அங்கேயும் இவங்க அந்த கோவிலை இடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க சிஎம்ஆர்எல். ஹிந்து பக்தர்களுடைய கோபத்தின் காரணமா அது மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு மாற்று இடம் இருக்கே, பக்கத்துல இருக்கு, ஜஸ்ட் வித்தின் 1 feet. இந்த கோபுரத்துல இருந்து ஒரு அடி அண்ணண்ட போனா வெறும் இடம், காலி இடம், யாருக்கும் தொந்தரவு இல்லை. அதுல ஷிஃப்ட் பண்ணணும். ஷிஃப்டிங் இஸ் வெரி மச் ஃபீசிபிள். அப்படி இருக்கிறத நான் கேட்கிறேன், சர்ச் பார்க்கல செயின்ட் தெரசா இது இருக்குங்கிறதுக்காக மாத்தினீங்களா இல்லையா மாற்றுப்பாதை? இந்துக்கள்னா எழுச்சவாயனா இந்த தேசத்துல? இந்து கோவில்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? சித்திக் பண்ணுவாரா? லிவிங்ஸ்டன் பண்ணுவாரா? யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க இல்ல நாங்க போட்ட பாதையிலே தான் போவோம் நூலு பிடிச்சாப்புலன்னு நடக்கல. சர்ச் பார்க்ல செயின்ட் தெரசா இதுக்கு பாதுகாப்பு இது பாதிப்பு இல்லாமல் இடத்த ஷிஃப்ட் பண்ணி இருக்காங்க. இதுல ஷிஃப்ட் பண்றதுக்கும் அலைன்மெண்ட் எல்லாம் எதுவும் மாத்தவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கோபுரத்தை விட்டுட்டு அண்ணண்ட ஸ்டேஷன் போடலாம். ஆகவே வேணும்னே இந்த சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் இதை கோவிலை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். அப்படின்னா அவங்க என்ன கடமைக்காக செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாதாரண ஆள் என்ன.
அவர்களோட என்ன கடமையை நிறைவேற்றுறதுக்கு செய்யறாங்கன்னு. ஆனா உயர் நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தெளிவா கேட்டிருக்கார், ஒய் ஹிந்து டெம்பிள்ஸ் ஆர் டார்கெட்டட் பை சிஎம்ஆர்எல் அப்படின்னு. ஆகவே சிஎம்ஆர்எல் 6-7 கோவில்களை இந்த மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. சரி, இது தவிர சத்யன் தேட்டரோட கார் பார்க் இருக்கா, அதுவும் காலியா இருக்கு. ஏன் அங்க ஸ்டேஷன் வச்சுக்கோ, இங்க இந்த கோவில் தான் இடிப்பேன், எங்க வேணா கொடு. அது என்னோட கடமை. என்ன கடமை தெரியாது எனக்கு. அது சித்தி கிட்ட கேட்கணும், லிவிங்ஸ்டன்ட்ட கேட்கணும். அது எங்க கடமை, கோயில் இடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த கோவிலை தொடாமல், ஏன்னா இட் இஸ் அ ஹெரிட்டேஜ் பில்டிங், 200 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு 100 வருஷத்துக்கு மேல போனா சொந்த வீடு என் வீடா இருந்தா 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் இடிக்க முடியாது. இட்ஸ் a ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறத இந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்தின் ஆணை இருக்கு, வாட்டர் பாடிஸ நீங்க தொட முடியாது. இந்த ரத்தின விநாயகர் கோயில் பக்கத்துல இந்த மிஷின் நிப்பாட்டி இருக்காங்களே, அது வாட்டர் பாடியா இல்லையா? சென்னை நகர்ல எத்தனை வாட்டர் பாடியில வீடு இருக்குது தெரியுமா? இப்ப அராஜகம். நீதி கட்சி ஆட்சியில இருந்து சொல்றேன் நான். 1923 அப்பதான் இந்த மாம்பலம் டி நகர் பிளான் போட் 1923. ஆமா, அந்த மாதிரியா நீதி கட்சி போன்ற ஹிந்து விரோத வெள்ளக்காரன் கைக்கூலிகள் செஞ்சது. அதுக்காக சொல்றேன் நான். உங்களுக்கு ஞாபகம் வரணும்ல, நீங்க யாரோ ஒருத்தர் நீதி கட்சின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு. இப்ப நம்ம நண்பர் சண்முகம் அவர்கள் ஒரு நீதி கட்சி வச்சிருக்காரு. நீங்க அதுன்னு தப்பா நினைச்சிடப்படாதுங்கிறதுக்காக இந்த வெள்ளக்காரன் கைக்கூலியா இருந்த நீதி கட்சின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன, நமக்கு புரிதல் வேணுங்கிறதுக்காக. ஆகவே அந்த மாதிரியாக இன்னைக்கு சென்னை நகரே வந்து மழை பெய்தால் டிரைனேஜுக்கு ஃபெசிலிட்டி இல்லை. குளத்தூர்னா உதாரணத்துக்கு சொல்றேன், என் ஞாபகத்தில் இருக்கிறதுனால. நீங்க குளத்தூர் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டுறாதீங்க. குளத்தூர்னா மக்கள் குளத்துல இருக்காங்க, வீட்டுல போட்டுல போய் மீன் பிடிக்கலாம், அந்த மாதிரியான நிலைமை. அங்க இப்ப இந்த வாட்டர் பாடியை ரெஸ்டோர் பண்ணணுமா இல்ல அந்த இடத்துல ஸ்டேஷன் கட்டணுமா வாட்டர் பாடியில? ஆகவே 100% திட்டமிட்ட ரீதியில டார்கெட்டட். மறுபடியும் சொல்றேன், டார்கெட்டட்ங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணியிருக்கிறது? நீதியரசர், ஹெச் ராஜா இல்ல. ஹெச் ராஜான்னா அரசர், அதனால அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹெச் ராஜா கேட்கல, நீதியரசர் கேட்கிறாரு. ஒய் ஹிந்து டெம்பிள்ஸ் ஆர் டார்கெட்டட் பை சிஎம்ஆர்எல். ஆகவே அதுக்கு மிஸ்டர் சித்திக்கும் மிஸ்டர் லிவிங்ஸ்டனும் பதில் சொல்லணும். பப்ளிக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் யாரை வேணா கேட்க மாட்டேன், கோயில் இடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா? அறநிலைத்துறை அதிகாரிகள் எங்கள்கிட்ட சொல்றாங்க. இது என்ன இது என்ன, நாம என்ன இப்ப பாகிஸ்தான்ல இருக்கோமா இல்ல அரபு நாட்டுல இருக்கோமா? என்ன நினைச்சுட்டு இருக்காங்க? ஆகவே ரொம்ப பிளைனா தெரியுது. ஃபார் நேக்கட் ஐ எந்த விதமான ஆராய்ச்சியும் தேவையில்லை. இந்த இடத்துல போடுறதுக்கு பதிலாக அங்க போட்டா உங்களுக்கு என்ன கேடு, என்ன கேடு? ஆகவே திட்டமிட்ட ரீதியில ஹிந்து டெம்பிள்ஸ் விச் ஆர் ஹெரிட்டேஜ் பில்டிங் ஆர் பீயிங் டார்கெட்டட் பை மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டன். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை உடனடியா மாத்தணும். அதோட இல்ல, நீதிமன்றத்துல இவங்களே சொல்லியிருக்காங்க, நாங்க டெஸ்டிங்க்கு மண் எடுக்கிறத தவிர வேற வேலை பண்ணலன்னு. வேற வேலை பண்ணலைன்னா இந்த மிஷின் ஏன் இங்க இருக்கு? இல்லைன்னா நம்ம வந்து இந்த கோவில் பக்தர்களை கூப்பிட்டு நம்மளே டிஸ்மேண்டில் பண்ணிடலாமா? நல்லா இருக்காது. ஐ எம் நாட் ஃபார் இட். நாமளே செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு ராத்திரிக்குள்ள, ஏன்னா நேற்று ராத்திரி திருட்டுத்தனமா மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டனுடைய ஆட்கள் நேற்று ராத்திரி திருட்டுத்தனமா வேலை பார்த்துருக்காங்க. இங்க நடந்ததா ராத்திரி 12 மணிக்கு மேல. ஏன் திருட்டுத்தனமா பண்றீங்க? திருட்டுத்தனமா இந்து கோவில்களை காலி பண்ணிடணுமா? அதுவும் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய திட்டமிட்டது, டார்கெட்டட். as the honorable judge has rightly observed. என் வார்த்தை இல்ல, ஒய் ஹிந்து டெம்பிள்ஸ் ஆர் டார்கெட்டட். நீதிமன்றத்துல சேர்ல உட்கார்ந்து உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஆகவே அதுல மிஸ்டர் சித்திக்கும் லிவிங்ஸ்டனும் தங்களை ஈடுபடுத்திக்க வேண்டாம்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நன்றி.
அங்க தள்ளிக்கணும், அவ்வளவுதான். நம்ம சிஎம்ஆர்எல்டைய மேனேஜிங் டைரக்டருக்கும் இது இங்க அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷன் அவங்களுக்கும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதனால காவல்துறையினரும் யாராவது ராத்திரில காவல்துறையோட பிரதான பணி என்ன, திருட்டுத்தனமா எது நடந்தாலும் பிடிக்கணும், திருட்டுத்தனமா வேலை பண்ணாலும் கைது பண்ணணும். அதனால ராத்திரில இப்ப போலீஸ் செக்யூரிட்டி போட்டு சிஎம்ஆர்எல்ல இருந்து யாரும் திருட்டுத்தனமா இங்க வந்து வேலை பார்க்கப்படாதுங்கிறத காவல்துறை வந்து என்ஷூர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த கோவிலோட நிலத்துல தான் ஸ்டேஷனே அமையுது, ரயில் தடமும் போகுது. 75% எனக்கு ஒன்றும் சென்னை சிஎம்ஆர்எல்க்கு கீழே ஏதாவது மசூதி இடம் எடுத்திருக்காங்களா, சர்ச்சு இடம் எடுத்திருக்காங்களா? இது வந்து இந்த சர்ச் பார்க்கு அதுல தடம் மாத்திருக்கீங்கல்ல, அப்ப இட் இஸ் டோட்டலி ஹிந்து ஆன்டி ஹிந்து ஆக்டிவிட்டின்னு கூட சொல்ல காரணம் இருக்கு. ஏன்னா நீங்க எடுத்து வாங்க, அதாவது இவங்க எடுத்திருக்கிறது எல்லாமே கோவில்கள், கோவில் நிலங்கள். சர்ச் இடம் எடுக்கல, மசூதி இடம் எடுக்கல. அனாவசியமா ஹெச் ராஜா மத ரீதியா பேசினார் அப்படின்னு தூண்டாதீங்க. நீங்க எடுத்தது அத்தனையுமே கோவில் இடங்கள். இந்த இடத்தை, இந்த ஸ்டேஷனுக்கு 75% இந்த கோவில் நிலம் எடுத்திருக்கீங்க. இந்த கோவில் நன்றி கெட்டவங்க, நன்றி கெட்டவர்கள். இந்த கோவில் நிலத்தை எடுத்துவிட்டு அந்த கோவிலை இடிக்க நினைக்கிறதா? பக்கத்துல இடம் இருக்குல்ல, பக்கத்துல இருக்கு, அங்க கொண்டு போங்கிறோம். நீங்க வந்தாலும் மக்களை ஏமாத்தாதீங்க. மக்கள் ஃபெசிலிட்டிக்காக நீங்க செய்யல. ஏன்னா நீங்க வந்து எனக்கு அறிக்கை கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை. மிஸ்டர் சித்திக் அண்ட் லிவிங்ஸ்டன் எத்தனை சர்ச் இடங்கள் எடுத்திருக்கீங்க, எத்தனை மசூதி இடங்கள் எடுத்திருக்கீங்க, எத்தனை கோவில் இடங்கள் எடுத்திருக்கீங்க. அதுவும் இது ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர், மோர் தேன் 100 years ஓல்டு. ரெண்டாவது, அந்த மிஷின் நிறுத்தி இருக்கிற இடம் வாட்டர் பாடி, அதுல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் நேர்மையா பகல்ல செய்ய முடியாதுன்னு சிஎம்ஆர்எல் திருட்டுத்தனமா ராத்திரில வேலை பார்க்கறாங்க. ஆகவே பாருங்க, பட் ரோட்ல மசூதி இருந்ததுனால ஆல்டர்னேட் சைட்டுக்காக 7 அடுக்கு பில்டிங் அடிக்கிறாங்க. ஏன் மசூதினா அப்படி பண்ணுவீங்க, கோவில்னா உங்களுக்கு? அதனாலதான் நீதியரசர் கேட்டார், நான் கேட்கல, நான் அப்படி வார்த்தையே கேட்கல. Why Hindu temples are targeted? யார் கேட்டது? again and again I am telling, justice கேட்டிருக்காரு சேர்ல உட்கார்ந்து. அதுல இருந்து தெரியுது இந்த CMRL is working against Hindu temples and Hindu temples alone. That is my charge against Mr. Siddiq, against Mr. Livingston. திட்டமிட்ட ரீதியில ஹிந்து கோவில்களை டார்கெட் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி காட்டுறீங்கன்னா பக்கத்தில் காலி இடம், அதுல கட்டலாம்ல. நாங்க ஒன்னும் அலைன்மெண்ட்டை மாத்துன்னு சொல்லல. ஆனா நீங்க அலைன்மெண்ட்டை மாத்தி மசூதியை காப்பாத்துறதுக்காக 7 அடுக்கு மாடி கட்டடத்தை சித்திக் இடிச்சிருக்கார், லிவிங்ஸ்டன் இடிச்சிருக்கார் பட் ரோட்ல. அதனால இது நியாயமான இந்துக்களோட கோரிக்கை. அனாவசியமா சென்னை நகர கொந்தளிப்பில் கொண்டு போக வேண்டாம் என இந்த அதிகாரிகளை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. பார்க்கலாம். நாலு காப்பி இருக்கு, வேணும்னா மறுபடியும் தலைக்கறி கருத்து அதனால பயப்படுவாங்க.
நான் உங்களுக்கு தரேன். இல்ல ரெண்டு